தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்ற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனால் ஆலை திறக்கப்படும் என அதன் தலைமை செயல் அதிகாரி ராம்நாத் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக கூறி தொடர் போராட்டங்கள் நடைபெற்றன. இதன் 100வது நாளான மே 22ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட அரசாணை பிறப்பித்த தமிழக அரசு ஆலைக்கும் சீல் வைத்தது. இந்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை ஸ்டெர்லைட் நிர்வாகம் நாடியது. இதில் ஆலையை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க மறுத்து ஆலையை திறக்க அனுமதி அளித்துள்ளது. ஸ்டெர்லைட் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ஸ்டெர்லைட் தீர்ப்பின் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று வினா எழுப்பினார். அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வதாகவும் அவர் கூறினார். உடனடியாக இந்த விவகாரத்திற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி, முழு தீர்ப்பு விவரமும் இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறினார். எந்த சூழலிலும் ஆலை திறக்கப்படாது என்று உறுதியளித்த அவர், உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார். இதையடுத்து திமுகவினர் வெளிநடப்பு முடிவை கைவிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட நரிக்குறவ தம்பதியின் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. கடத்தல் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதி கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் இன தம்பதிகளான வெங்கடேசன் காளியம்மாளின் 2வது மகள் ஹரிணி. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பாசிமணி விற்கப்போன இவர்கள் அணைக்கட்டு காவல் நிலையம் அருகே இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது ஹரிணி கடத்தப்பட்டார். அணைக்கட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்த அந்த தம்பதி, ஹரிணி கிடைக்கும் வரை எங்கும் போக மாட்டோம் என கூறி காவல் நிலையத்தின் வெளியிலேயே தங்கியிருந்தனர். கரூரைச் சேர்ந்த இணைந்த கைகள் என்ற அமைப்பு ஹரிணியை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்தது. சமூக வலைதளங்களிலும் போஸ்டர் அடித்து ஒட்டியும் ஹரிணியை அவர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் வெங்கடேசை தொலைபேசியில் அழைத்து ஹரிணி போன்றொரு குழந்தை மும்பையில் இருப்பதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து எஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் மும்பை சென்றனர். அங்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குழந்தை ஹரிணி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் ஒரு வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். ஹரிணியின் அங்க அடையாளங்களை உறுதிப்படுத்திய பிறகு அவளை பெற்றோரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். குழந்தையை கடத்தியதாக பிரகாஷ் என்பவரையும் கைது செய்துள்ளனர். தனது நண்பர் ஒருவர் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாமல் மனவேதனையில் இருந்ததாகவும் அவர்களுக்காக இந்த குழந்தையை கடத்தியதாகவும் பிரகாஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் குழந்தையை வளர்த்து வந்த பெண்ணையும் கைது செய்தனர்.